நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு சம். கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றின் ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. இப்போது ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ மூணுத்தையும் வந்து 3 சப்டிவிஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க. இது மூணுத்துலேயுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் கொஷின். ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ஏ பார்த்திங்கன்னா 2, -2, 3 கொடுத்துருக்காங்க. பி பார்த்திங்கன்னா 1, -4 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம ஏ கிராஸ் பியை கண்டுபிடிக்கலாமா? ஏ என்ன 2, -2, 3 கிராஸ் பி என்ன 1, -4. சரிங்களா? ஈக்குவல். இப்போ கிராஸ் நம்ம பெருக்கோமா அந்த 2 எடுத்து இந்த 2 டேர்ம் கூடயும் வந்து எடுத்து எழுதிக்கலாமா கணத்தில்? அப்போ 2, 1 அடுத்து 2, -4. சரிங்களா? அடுத்து பாருங்கள். -2, 1 -2, -4 எடுத்து எழுதிக்கலாமா? -2, 1 -2, -4. அடுத்து பாருங்கள் 3, 1 3, -4 எடுத்து எழுதிக்கலாமா? 3, 1 3, -4. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஏ கிராஸ் ஏவா? ஏ கிராஸ் ஏன்னும் போது ஏ என்ன 2, -2, 3 கிராஸ் ஏ என்ன மறுபடியும் 2, -2, 3. இப்போ கணத்தில் எடுத்து எழுதும் போது 2, 2 2, -2 2, 3 எடுத்து எழுதிக்கலாமா? 2, 2 2, -2 2, 3. அடுத்து பாருங்கள். -2, 2 அடுத்து என்ன? -2, -2 அடுத்து என்ன? -2, 3 அடுத்து பாருங்கள் 3, 2 அடுத்து 3, -2 அடுத்து 3, 3 அடுத்து நாங்கள் என்ன பிடிக்கணும்? பி கிராஸ் ஏ. பி பார்த்திங்கன்னா 1, -4 கிராஸ் ஏ என்ன 2, -2, 3 ஈக்குவல். இப்போ கணத்தில் எடுத்து போது 1, +2 அடுத்து 1, -2 அடுத்து 1, 3 அடுத்து பாருங்க -4, 2 அடுத்து -4, -2 அடுத்து -4, 3. சரிங்க? அடுத்து பாருங்க ரெண்டாவது சப்டிவிஷன் கொஷின். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஈக்குவல் பி ஈக்குவல் கணத்தில் வந்து பி, கியூ கொடுத்துருக்காங்க. அப்போ ஏவோடைய இதுவும் ஏ உடைய மதிப்பும் பி, கியூ, பினோட மதிப்பும் பி, கியூ. இதை வச்சு ஃபஸ்ட்டு நான் என்ன பிடிக்கணும்? ஏ ஈக்குவல் பி, கியூ, பி ஈக்குவலும் பி, கியூ தான். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ என்ன பி, கியூ கிராஸ் பி என்ன பி, கியூ. இப்போ பி எடுத்து பி கூட பெருக்கலாமா? பெருக்கும்போங்க புள்ளி எடுத்து எழுதும் போது பி, பி அடுத்து பி, கியூ கியூ, பி அடுத்து என்ன வரும்? கியூ, கியூ. சரியா? அடுத்து பாருங்க ஏ கிராஸ் ஏ. ஏ என்ன பி, கியூ கிராஸ் ஏ என்ன அதே பி, கியூ தான். இப்போ சேம் எடுத்து எழுதும் போது இங்கே எப்படி எழுதணுமோ அதுதான் இங்கேயும் வரும். பி, பி அடுத்து பி, கியூ அடுத்து கியூ, பி அடுத்து கியூ, கியூ அடுத்து என்ன? பி கிராஸ் ஏ. பி என்ன பி, கியூ கிராஸ் ஏ என்ன பி, கியூ. இப்போ சேம் எடுத்து எழுதும் போது பி, பி பி, கியூ கியூ, பி
கமா q கமா q. சரியா? அடுத்து பாருங்கள், தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, a ஈக்குவல் m கமா என்னன்னும் b வந்து வெற்றுக்கணம் இதுக்கு பேர். இந்த வெற்றுக்கணத்தை இப்படியும் போடலாம் அல்லது இப்படி போட்டாலும் வெற்றுக்கணன்ற மீனிங் தான். இதை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பிடிக்கணும், a கிராஸ் b. a என்ன m கமா n கிராஸ் b என்ன வெற்றுக்கணம். இப்போ நம்ம எப்படி ஜீரோவோட பெருக்குனாலும் வகுத்தாலும் 0 வரும்னு சொல்லுவோம். அதே போல் இந்த இடத்துல வந்து வெற்றுக்கணம் வந்துச்சுன்னா வெற்றுக்கணத்தில் எதை பெருக்கினாலுமே அதே வெற்றுக்கணம் தான். ஒன்று இப்படி போடலாம், இப்படி போடலாம். ரெண்டில் எதனா ஒன்று தான் போடணும். அடுத்து இங்கே போகிறோம், நீங்கள் அடுத்து 1 by 1 போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, a கிராஸ் a. a கிராஸ் ஏன்னும் போது m கமா n வருமா கிராஸ். அடுத்து பாருங்கள், a m கிராஸ் m கமா n. இப்போ கிராஸ் இருக்கா, எடுத்து எழுதும் போது என்ன வரும், m கமா m m கமா n வருமா. m கமா m m கமா n. அடுத்து பாருங்க, n கமா m n கமா n வருமா. எடுத்து எழுதிக்கலாமா, n கமா m n கமா n. சரிங்களா? அடுத்து என்ன பிடிக்கணும், b கிராஸ் ஏவா. அப்போது b என்ன வெற்றுக்கணம் கிராஸ் a என்ன m கமா n. என்ன சொன்னேன், வெற்றுக்கணத்தில் பெருக்கும் போது அதே வெற்றுக்கணம் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான், சம் முடிஞ்சது.